الحمد لله لم يزل عليما قديرا هدى الإنسان السبيل إما شاكرا وإما كفورا فمن شكر كان جزاؤه نعيما وملكا كبيرا ومن كفر لم يجد له من دون الله وليا ولا نصيرا وأشهد أن لا إله إلا الله شهادة تجعل الظلام نورا والضيق انشراحا وسرورا وأشهد أن نبينا محمدا عبده المرسل مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأوصيكم عباد الله ونفسي بتقوى الله كما أمر الله جل في علاه يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த எங்களுடைய உயிரிலும் மேலான தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லத்திலே குழுமியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, உலமாக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் எந்த கட்டளைகளை எடுத்து நடக்குமாறு எமக்கு பணித்திருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும் எவைகளை தவிர்ந்து வெறுத்து ஒதுங்கி வாழுமாறு எமக்கு தடையுத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்தும் வெறுத்தும் ஒதுங்கியும் வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்தவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் உலகத்திலே மனிதர்களுக்கு கௌரவங்களை கொடுத்திருக்கிறான், கண்ணியங்களை கொடுத்திருக்கிறான். காரணம், மனிதனாக பிறந்தவன் எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனிதன் என்று வரும்பொழுது அவர் விரும்பக்கூடிய ஒன்றுதான் அல் இஹ்திராம். தான் கண்ணியமாக இருப்பதையும், தான் இன்னொருவருக்கு கண்ணியம் கொடுப்பதையும், பிறர் தனக்கு கண்ணியம் தருவதையும், அல்லது தனக்கு தன்னுடைய செயல்பாட்டுக்கு, தன்னுடைய பேச்சுக்களுக்கு, தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு இப்படியெல்லாம் மனிதன் என்பவன் உலகத்திலே கண்ணியத்தை எதிர்பார்த்து கண்ணியம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு சில நேரங்களில் ஏன் எனக்கு இவர்கள் கண்ணியம் தரவில்லை என்ற கோபத்தோடு, ஆதங்கத்தோடு, இன்னும் சில நேரங்களிலே ஏன் என்னை இவர்கள் மேடைக்கு ஏற்றவில்லை, ஏன் என்னை இவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை, இவ்வாறான பல ஆதங்கங்களோடு மனிதன் அவனுடைய தனிப்பட்ட அல்லது அவனுடைய சமூகம் சார்ந்த அல்லது அவனுடைய குடும்பம் சார்ந்த
அல்லது அவனுடைய தொழில் சார்ந்த எதுவாக இருந்தாலும் சரி, அவன் கண்ணியம் என்பதனை விரும்பக்கூடிய ஒரு மனிதனாகவே இறைவனுடைய இயல்பாக மனிதன் இருக்கின்றான். ஆம், என்னை பொறுத்தவரையிலும் சரி, உங்களை பொறுத்தவரையிலும் சரி, இங்கு வராதவர்களை பொறுத்தவரையிலும் சரி, எனக்கு ஒருவர் கண்ணியம் தருகிறார் என்றால் நான் அதை விரும்புகின்றேன். உலக வளமை இல்லை என்று சொல்லவும் முடியாது, அதனை மெச்சி பேசவும் முடியாது. இல்லை என்று சொன்னால் பொய்யாகிவிடும், மெச்சி பேசினால் அது பெருமையின் உச்சகட்டத்தை தாண்டிவிடும். இஸ்லாம் எங்களுக்கு எல்லா வகையான வழிகளையும் காட்டி தந்திருக்கிறது என்றால் உண்மைதானே. எம்மை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் எமக்கு அழகான ஒரு மார்க்கத்தை தந்து, எமக்கு ஒரு அழகான வழிகாட்டி உத்தம புருஷர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்மாதிரியை காட்டி தந்து, எல்லாவற்றுக்கும் விட நீங்கள் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையையும் காட்டி தந்திருக்கின்றானே. அவைகளிலேதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அவைகளூடாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனையும் சூசகமாக தெளிவாக எங்களுக்கு இறைவன் போதித்திருக்கின்றான் என்றால் அதுதான் உண்மையாக இருக்கிறது. கனவான்களே, சகோதரர்களே, நபிகளாருடைய ஒரு பொன்மொழி எங்களை இவ்வாறு தொட்டு சொல்லுகிறது. இன்ன மின் ஹியாரிக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா. உங்கள நல்லவங்க யார் தெரியுமா? உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களை பொறுத்தவரையிலே யார் யாரெல்லாம் சிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் நபி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், யார் சிறந்த பண்போடு, யார் சிறந்தவராக நல்ல பண்போடு யார் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஒரு மனிதன் அழகான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மார்க்கத்தின் ஊடாக, அவனுடைய பேச்சுவார்த்தையின் ஊடாக, அவருடைய சொல் செயலின் ஊடாக, அவருடைய நடத்தையின் ஊடாக, அவருடைய வியாபாரங்களின் ஊடாக, அவருடைய குடும்பங்களின் ஊடாக அல்லது அவருடைய எல்லா நடவடிக்கைகளின் ஊடாகவும் மனிதன் எதனை எதிர்பார்க்கின்றானோ அவைகளை எதிர்பார்க்கலாம். உதாரணமாக, என்னை ஒருவர் கண்ணியப்படுத்தணும் என்று நான் விரும்பினேன் என்று சொன்னால் என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய பார்வை, இவைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிதறல்கள், இவைகள் எல்லாமே கண்ணியமானவர்களே கண்ணியமாக இருக்க வேண்டும். அப்படி கண்ணியமாக இருக்கும் பொழுதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கண்ணியம் என்பது எம்மை வந்து சாரும். முன்னுதாரணமாக யாரை நாங்கள் எடுப்பது? எங்களுடைய உயிரிலும் மேலான தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எங்களுக்கு முன்னுதாரண உத்தம புருஷர் ஒருவரை காண முடியுமா? என்ன கோணத்தில் எடுத்தாலும் ஒரு மனிதருக்கு கண்ணியம் எப்படி கொடுக்க வேண்டும், ஒரு மனிதனிடத்திலிருந்து கண்ணியம் எப்படி வர வைப்பது, ஒரு மனிதனுக்கு முன்னிலையில் எவ்வாறு நடந்து கொள்வது, முஸ்லிம்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், யாருக்கு முன்னிலை இருந்தாலும் சரி, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி இருந்தால் கண்ணியம் என்பது மனிதனை வந்து சாரும், அல்லது தனி மனிதன் நினைக்கக்கூடிய அந்த கௌரவத்தை, கண்ணியத்தை, சுயமரியாதையை எவ்வாறு பிறருக்கு கொடுப்பது என்பதனை கண்மின் நாயகத்தை விடவா உலகத்தில் யாராவது வாழ்ந்து காட்ட முடியும்? இல்லையே. அல் குர்ஆன் எங்களுக்கு இவ்வாறு சொல்லுகிறது அல்லவா, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா. நபிகளாருடைய இஸ்லாமிய போதனையுடைய காலகட்டத்திலே இறங்கிய அந்த குர்ஆனிய வசனம் என்ன சொல்லுகிறது? முஸ்லிம் அல்லாத மனிதர்கள், முஸ்லிமான மனிதர்கள் யாராக இருந்தாலும் நல்ல முறையிலே நீங்கள் பேசுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள்
நாடக்கூடிய அல்லது எதிர்பார்க்கக்கூடிய அல்லது உங்களை வந்தடையக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய பேச்சுடைய மரியாதை, கண்ணியம், கௌரவம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. முஸ்லிம் அல்லாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசும் பொழுது அழகாக பேசுங்கள், நல்ல வார்த்தையோடு பேசுங்கள், புன்முறுவலோடு பேசுங்கள், அவர்களை கவரக்கூடிய விதத்திலே பேசுங்கள், மார்க்கம் சார்ந்ததாக பேசுங்கள் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது இஸ்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய அல்-இஹ்திராம் ஃபீ நظரத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய பார்வையில் கௌரவம், கண்ணியம் என்பது முதலாவது யாருக்கு? அல்லாஹ்வுக்குரியது. இரண்டாவது நபிக்குரியது. மூன்றாவது அவனுடைய மார்க்கத்துக்குரியது. அப்போ நான் ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கின்றேன், ஒரு மனிதனிடம் கண்ணியம் எதிர்பார்க்கின்றேன் என்றால், கண்ணியமானவர்களே, என்னுடைய பட்டத்தை வைத்தோ அல்லது என்னுடைய உயர்வை வைத்தோ அல்லது என்னுடைய மேம்பாடை வைத்தோ அல்லது என்னுடைய தொழிலை வைத்தோ அல்லது என்னுடைய சொத்துக்களை வைத்தோ அல்லது என்னுடைய படிப்புகளை வைத்தோ அல்லது நான் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான விடயத்தை வைத்தோ அல்லது நான் சமூகத்திலே மிகவும் மதிக்கப்படுகின்றேன் என்ற அந்த அந்தஸ்தை வைத்தோ அல்லது நான் அடிக்கடி மேடை ஏறுகிறேன் என்பதை வைத்தோ அல்லது நான் சிறந்த பேச்சாளர் என்பதனை வைத்தோ அல்லது நான் ஒரு ஆலிமாக இருக்கிறேன் என்பதை வைத்தோ அல்லது என்னென்ன பட்டங்களை எல்லாம் இவர் முன்னுதாரணம் காட்டி இவைகளை வைத்தோ ஒரு மனிதன் உலகத்திலே கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியாது. உலகத்திலே அந்த மனிதனுக்கு இஸ்லாம் அவ்வாறு கூறவில்லை. உன்னுடைய அந்த செயலிலே, உன்னுடைய அந்த பேச்சிலே, உன்னுடைய அந்த நடவடிக்கைகளிலே ஈமான் இருக்கிறதா? ஈமானின் மூலமாக நீ கண்ணியத்தை எதிர்பாரு. இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய மேன்மையான பாடமாக இருக்கின்றது. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடவடிக்கை அல்லது உன்னுடைய தொழில் பிற மனிதனால் தானாகவே ஒரு கௌரவம் கிடைக்கிறது. ஏன்? உன்னுடைய பேச்சு அழகாக இருக்கிறது, ஈமானை சார்ந்ததாக இருக்கிறது, உன்னுடைய பார்வை ஈமானை சார்ந்ததாக இருக்கிறது, உன்னுடைய நடத்தைகள் ஈமானை சார்ந்ததாக இருக்கிறது, உன்னுடைய சிந்தனையின் வெளிப்பாடு ஈமானை சார்ந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு கௌரவம், அங்கே கண்ணியம் கிடைக்கிறது என்றால் தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். அதனைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நீ அந்த வகையில் கண்ணியத்தை எதிர்பார்த்துக் கொள். ஈமானூடாக உன்னுடைய எல்லா விடயத்திலும் ஈமானுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்றால் அங்கே எந்த விதமான ஐயமும் தேவையில்லை. அழகான முறையிலே உனக்கு அங்கே கண்ணியம் கிடைக்கிறது. அந்த கண்ணியம் நமக்குரியதல்லவா, அது அல்லாஹ் தஆலா தரக்கூடிய கண்ணியம் அல்லவா என்று ஒரு மனிதன் அதனை தன்னகத்தே வைத்துக் கொள்ளலாம். கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் நாங்கள் முதலாவது ஒரு விடயத்தை, இறைவன் எங்களுக்கு எதனை நாடுகின்றான்? தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது. இதை இபாதத்துக்களை எடுத்துக் கொள்ளலாம். மாதங்கள், ரமதான் மாதம் இருக்கிறது, கண்ணியமான 4 மாதங்கள் இருக்கிறது, அவைகளை எடுத்துக் கொள்ளலாம். மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது, மஸ்ஜிதுல் நபவி இருக்கிறது, இவைகளை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வாறு சில விடயங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவைகளை நாங்கள் மேம்படுத்தும் பொழுது, இபாதத்தினூடாக, கண்ணியத்தினூடாக, பேச்சினூடாக அவைகளுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்தும் பொழுது அங்கு இறைவன் மூலமாக மனிதன் அங்கே கண்ணியத்தை தருகின்றான். இறைவனுடைய நாட்டம் வருகின்றது. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. குர்ஆன் சுட்டி காட்டுகின்றது. இறைவன் எதனை எதிர்பார்க்கின்றான்? ஒரு மனிதன் அந்த இறைவனுடைய அடையாள சின்னங்களுக்கு ஒரு மனிதன் கௌரவம் கொடுக்கும் பொழுது, கண்ணியம் கொடுக்கும் பொழுது அதனை அல்லாஹ் தக்வாவுடைய அடையாளம் என்று சொல்லுகின்றான். ஒரு மனிதன் தொழுகின்றான் என்றால் தக்வாவுடைய அடையாளம். மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி நல்ல முறையில் பேசுகின்றான், அங்கே சென்று வருகின்றான் என்றால் தக்வாவுடைய அடையாளம்.
ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துகிறான் என்றால் தக்வாவுடைய அடையாளம். சகோதரர்களே, ஈமானுடைய உணர்வோடு ஒரு மனிதனுக்கு கௌரவங்கள் கண்ணியங்கள் கிடைக்கும் பொழுது அதுதான் அங்கே உண்மையான கௌரவமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிலே தேடுகிறோம்? நான் உயர்ந்து காணப்படுவதிலே என்னுடைய கௌரவத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். எதனை வைத்து ஒரு மனிதனுக்கு இன்று உலகத்திலே கௌரவம் கிடைக்கிறது, கண்ணியப்படுத்தப்படுகிறது? எதனை வைத்து ஒரு மனிதனுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும்? அவருடைய அந்தஸ்தை வைத்தா, அல்லது அவருடைய பட்டம் பதவிகளை வைத்தா, அல்லது அவருடைய சுயமரியாதையை வைத்தா, அல்லது அவருடைய தொழிலை வைத்தா, அல்லது அவர் உலகத்திலே எல்லா இடங்களிலுமே பேசப்படக்கூடியவர் என்பதனை வைத்தா என்று பார்க்கும் பொழுது இஸ்லாம் எங்களுக்கு அந்த வரையறையை சொல்லவில்லை. சொல்லுகிறது என்ன? ஈமானோடு யார் இருந்தாலும், அவர் எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி, எந்த தாழ்வலித்தில் இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, அழகான தக்வா இருக்கிறது, ஈமானிய வெளிப்பாடு இருக்கிறது என்றால் அவருக்கு அங்கே கண்ணியம் கொடுக்க வேண்டும். அதனைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஆனால் இன்று எங்களை பொறுத்தவரையிலே கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை கூட மாற்று மத சகோதரர்களுக்கு முன்னால் அல்லது வெளியிடங்களிலே நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு தயங்குகின்றோம். காரணம் என்ன? எங்களுடைய இஸ்லாமிய உணர்வை வெளிப்படுத்த தயங்குகின்றோம். இஸ்லாமிய அடையாளத்தோடு அவர்களுக்கு முன்னால் போய் நின்று அடையாளப்படுத்துவதற்கு தயங்குகின்றோம். என்ன காரணம்? ஏன் அவர்கள் எங்களை கண்ணியப்படுத்த மாட்டார்கள்? எங்களுக்குரிய கௌரவத்தை தரமாட்டார்கள்? நான் முஸ்லிம் என்று தெரிந்துவிட்டால் என்னை பின்னால் போட்டு விடுவார்கள், என்னை பின்னுக்கு தள்ளி விடுவார்கள், நான் நினைக்கக்கூடிய கௌரவம் கிடைக்காது என்ற எண்ணங்களோடு சில நேரங்களிலே மனிதனுடைய மனதிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அங்கே ஊசலாடுகிறது. அந்த நேரத்திலே மனிதன் அவன் கௌரவத்தை நாடி, கண்ணியத்தை நாடி, ஈமானை பின்னுக்கு போட்டு அவன் தன்னுடைய அந்த பதவிகள், பட்டங்கள், தொழில்கள் இவைகளை வைத்து அவன் இறைவனை மறந்து அங்கே கண்ணியத்தை நாடுகின்றான். சகோதரர்களே, ஒரு நாளும் அந்த கண்ணியம் என்பது மனிதனுக்கு நிலையாக நிற்க மாட்டாது. இரண்டாவதாக இக்தியாருல் கலிமாத் தய்யிபா, அழகான வார்த்தைகளை ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விடயத்திலே, பாவிக்கக்கூடிய விடயத்திலே அவனுக்கு அங்கே கௌரவம் கிடைக்கின்றது. ஆம், குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா. ஒரு மனிதன் தன்னுடைய சொற்கள் மூலமாக, பேச்சுக்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, இரண்டாவதாக தன்னுடைய செயல்களின் மூலமாக, நடவடிக்கைகளின் மூலமாக அவனுடைய எல்லா விதமான செயற்பாடுகளையும் மாற்றி இருக்கின்றான். பாவத்துக்காக அவன் பாவித்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய சொற்களையும் செயல்களையும். இவ்வாறு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அங்கே உலகத்தில் என்ன கௌரவம் இருக்கிறது? ஒரு மனிதனை பற்றிய புறம் பேசுவதனால் உனக்கு என்ன கௌரவம் கிடைக்கப் போகின்றது? ஒரு மனிதனை பற்றி கோச்சலித்திருப்பதனால் உனக்கு என்ன கௌரவம் கிடைக்கப் போகின்றது? ஒரு மனிதனை தாழ்த்தி பேசுவதனால் உனக்கு என்ன கௌரவம் கிடைக்கப் போகின்றது? ஒரு மனிதனை மட்டம் தட்டி அல்லது ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழிலை இல்லாமலாக்குவதனால் உனக்கு என்ன கௌரவம் கிடைக்கப் போகின்றது? இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. மனிதனுடைய சொல்லும் செயலும் எவ்வாறு பாவத்தை நோக்கி அல்லது இறைவன் நாடாத ஒன்றதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால் அதன் மூலமாக அவனுக்கு இறைவன் என்னென்ன கேவலங்களை வைத்திருக்கிறானோ அவைகள் தான் கிடைக்கும் என்பதனை எங்களுக்கு அல் குர்ஆன் அழகாக சொல்லித் தருகின்றது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட விதங்கள் இருக்கிறதே, எவ்வளவு அழகான முறையிலே கையாண்டு இருக்கின்றார்கள். இஹ்திராம் உகூலின் நாஸ், மனிதர்களுடைய உணர்வுகள், மனிதனுடைய சிந்தனைகள், புத்தி
எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அவைகளுக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்க வேண்டும். ஒரு வாலிபர் வருகின்றார். அந்த வாலிபர், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்க நபி அவர்கள் அங்கிருந்த தோழர்கள் ஓடி வந்து அடிக்க பாய்கிறார்கள். நபி அவர்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு அவரை அழைத்து பக்கத்திலே அமர வைத்து, என்ன சொன்னீர்கள்? யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்யணும், அனுமதி தாருங்கள். இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அழகாக வழங்கப்படுத்துவார்கள். நீ இப்பொழுது கேட்ட அந்த அனுமதி உன்னுடைய தாயோடு, உன்னுடைய மனைவியோடு, உன்னுடைய சகோதரியோடு, உன்னுடைய மகளோடு, உன்னுடைய மாமியோடு, உன்னுடைய சாட்சியோடு யாராவது இப்படி நடந்து கொள்வதற்கு நீ விரும்புவாயா என்று கேட்க, இல்லை யா ரசூலல்லாஹ், விரும்ப மாட்டேன், அதுபோலதான் யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹும்ம தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு என்று அழகான முறையிலே அந்த மனிதனுடைய உள்ளத்திலே கையை வைத்து துஆ செய்கின்றார்கள். விரட்டி அடிக்கவும் இல்லை, அவனை அலட்டவும் இல்லை, அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். உணர்வுக்கு மதிப்பை அளித்தார்கள். எந்த விதத்திலே? ஹராத்தை நோக்கி வருபவனை ஹலாலை பின்பற்றுவதற்கு அழகான முறையிலே முன்மாதிரியை காட்டி அனுப்பி வைத்தார்கள். கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுக்கின்றோம். இஸ்லாமிய அழைப்பை கொடுக்கும் பொழுது அல்லது இஸ்லாமிய அழைப்பை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது, தாவா என்று வரும் பொழுது என்ன அடிப்படையிலே தாவா செய்கிறோம்? இஸ்லாமிய அழைப்பு என்பது வஸீஃபத்துல் அன்பியா, நபிமார்களுடைய தொழில், நபிமார்களுடைய அழகிய வேலை. அவைகளை நாங்கள் இன்று என்ன முறையிலே மேற்கொள்கின்றோம்? அவர்கள் விரண்டு ஓடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயல்களை காட்டினால் எப்படி இருக்கும்? இல்லை. எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, மினல் இஹ்திராமி தஅவத்துல் குஃபார் பில்லதி ஹிய அஹ்சன். எது நல்லமோ அதை வைத்து நீங்கள் பேசுங்கள், நல்லதை வைத்து பேசுங்கள், நல்ல முறையிலே பேசுங்கள். அதுதான் காபிர்களை அல்லது மாற்று மதத்தவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கக்கூடிய அழகிய ஒரு முறையாக இருக்கின்றது. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா என்று அழகான முறையிலே, கௌரவம் என்றால் கண்ணியமான முறையிலே இவ்வாறு தான் நீங்கள் தஅவா செய்ய வேண்டும் என்பதனை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. முன்னால் இருப்பவர் ஒரு மாற்று மதத்தவரா, ஒரு பௌத்தரா, ஒரு ஹிந்துவா, ஒரு கிறிஸ்துவரா, யாராக இருந்தாலும் நீங்கள் அவரோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமான முறையிலே பேசுங்கள். இன்று சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களை நாங்கள் திறக்க முடியாது. காரணம், மார்க்கம் என்ற பெயரிலே அல்லது இஸ்லாமிய அழைப்பு என்ற பெயரிலே எம்மவர்கள் இஸ்லாமிய அழைப்பை விடுகிறார்கள் மாற்று மதத்தவர்களுக்கு. ஆனால் பேசத் தெரியாது, அடக்கம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், நிதானம் இல்லாமல், வார்த்தை பிரயோகம் என்ன பாவிக்க வேண்டும் என்பது தெரியாது. எல்லை மீறிய அழைப்புகளிலே அங்கே சமூக வலைதளங்களிலே பேசும் பொழுது அங்கு சென்று பின்னூட்டல்களை நாங்கள் பார்க்கலாம். கமெண்ட்ஸ், பின்னூட்டல்களை பார்க்கும் பொழுது அந்த பின்னூட்டல்கள் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் நபியையும் குர்ஆனையும் அவர்கள் கேவலப்படுத்தி போடுகின்றார்கள். காரணம், இவருடைய பேச்சு திறமையின்மை அல்லது ஒரு கண்ணியமற்ற முறையில் இவர் பேசுவது. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார். அவரை பார்த்து நாங்கள் காபிர் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவருக்கு சகிக்காது, அந்த வார்த்தை அவரை உடைத்துவிடும். இன்று முழு இலங்கையிலும் எல்லோருக்கும் தெரியும் காபிர் என்றால் என்ன அர்த்தம் என்று. பௌத்த பிக்குகள் கூட விரும்ப மாட்டார்கள், யாரும் விரும்புவது கிடையாது.
ஆனால் சமூக வலைதளங்களிலே இஸ்லாமிய அழைப்பை பேசக்கூடிய எம்மவர்கள் காபிர் 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 என்று பேசும் பொழுது அதனை அவர்கள் என்ன அடிப்படையிலே பார்க்கிறார்கள்? இல்லை, நாங்கள் கௌரவமாக பேச வேண்டும். சில பள்ளிவாசல்கள் எங்களுடைய நாடுகளிலே சுத்தி வளைத்திருக்கக்கூடிய இந்துக்கள் வாழுகிறார்கள். ஆனால் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர்களுடைய மனதை அப்படியே நொறுக்கிவிடக்கூடிய அளவுக்கு, அல்லது அவன் இனிமேல் இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் விளங்காத அளவுக்கு அங்கே பேசப்படுகிறது. இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லவில்லை. பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகாக பேசு, நல்ல முறையிலே பேசு. பில்லத்தி ஹிய அஹ்சன், நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசு. யாரு சொல்லித்தாரது? எங்களுடைய மார்க்கத்தை எமக்கு தந்த அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லித் தருகின்றான். சகோதரர்களே, அடுத்ததாக மினல் இஹ்திராம் அதமு தஃப்ரீக், அழகான கண்ணியங்களிலே ஒன்றுதான் வேறுபாடு என்பது இருக்கக்கூடாது. வேறுபாடு என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கணவன் மனைவியை வேறுபடுத்தி பார்ப்பது, தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒருவருக்கு கௌரவத்தை கொடுக்கிறார், இன்னொருவருக்கு கௌரவம் கொடுப்பதில்லை என்ற அந்த ஏற்றத்தாழ்மை வீட்டுக்குள்ளிருந்து ஆரம்பிக்கும் பொழுது இஸ்லாம் அங்கே மேலோங்க மாட்டாது. இஸ்லாமிய வளர்ப்பு அங்கே வரமாட்டாது. இஸ்லாமிய தர்பியா அங்கே கிடைக்க மாட்டாது. ஆம், பிள்ளைகளுக்கு மத்தியிலே இஸ்லாம் நீதமாக நடந்து கொள்ள சொல்லுகிறது. 2 மனைவி இருந்தால் அழகான முறையிலே அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ள சொல்லுகிறது. உங்களுக்கு மத்தியிலே ஏழை பணக்காரன் என்று 2 தோழர்கள் இருக்கிறார்கள் என்றால், அல்லது 2 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால், அல்லது 2 பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. ஒவ்வொரு குத்பாவிலையுமே கடைசியாக சொல்லக்கூடியது என்ன? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் ஏவுகிறான், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதம் என்றால் என்ன? அல்லாஹ் கௌரவமாக இருக்கிறது. நீதமாக நடந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு இஸ்லாம் என்ன அழகாக தன்மைகளை சொல்லித் தருகிறது. இன்று ஏழைகள் மதிக்கப்படுகிறார்களா மிதிக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஏழைகளை நாங்கள் எங்கே மதிக்கின்றோம்? பணக்காரனை கண்டால், நல்ல அந்தஸ்துள்ளவரை கண்டால் நாங்கள் கூனி குறுகி மதிஞ்சி ஏழைக்காக மடிஞ்சி எவ்வளவு கௌரவத்தை கொடுக்கின்றோம். ஆனால் ஒரு ஏழையை கண்டால், சம்பளம் குறைஞ்சவனை கண்டால், சம்பளம் இல்லாதவனை கண்டால், ஒரு ஏழையை கண்டால், அல்லது ஒரு மிஸ்கின் போன்று இருப்பவனை கண்டால், அல்லது நல்ல ஆடை அணியாமல் இருப்பவனை கண்டால் நாங்கள் அவனை அணுகுவதும் இல்லை, அவனுக்கு சலாம் சொல்லுவதும் இல்லை, அவனை நாங்கள் சபைக்கு எடுப்பதும் இல்லை. அவனும் மனிதன் அல்லவா? அவனுக்கும் ஒரு உணர்வு இருக்கும் அல்லவா? அவனும் மேடை ஏற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் அல்லவா? என்னையும் இவர்கள் கண்ணியப்படுத்துவார்களா என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா? இஸ்லாம் சொல்லுகிறது, ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா யுதுஆ லஹுல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா. ஏன் சொல்லுகிறது? வலிமாவுடைய சாப்பாடுகளே மோசமானது வலிமா சாப்பாடு. நபி அவங்க சொல்லிவிட்டு காரணம் சொல்றாங்க. எந்த வலிமா சாப்பாடு? அழைக்கப்படுவது பணக்காரர்கள் மட்டும், நல்ல வசதி உள்ளவங்க மட்டும், நல்ல அந்தஸ்துள்ள பள்ளி ரெஸ்டிமார்கள் அழைக்கப்படுறாங்க, நல்ல ஆட்சியார்மார் அழைக்கப்படுறாங்க, நல்ல தலைவர்கள் அழைக்கப்படுறாங்க, நல்ல கார்ல வரக்கூடியவங்க அழைக்கப்படுறாங்க. அப்ப ஊர்ல ஒரு ஓரத்துல தள்ளி அல்லது தொங்கல்ல குடிசையில தகர வீட்டுல சின்ன ஒரு வீட்டுல வாழக்கூடியவர்கள் எப்பொழுது அழைக்கப்படுவார்கள்? அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் திருமணம் கொஞ்சம் சகனுக்குத்தான் ஏற்பாடு செய்யறாங்கண்டா அந்த முழு சகன்லையும் உட்கார்ந்திருப்பது யார்? யார் உட்கார்ந்திருப்பது? 50,000 ரூபாய் வாட்ச் கட்டினவர்கள், 20,000 ரூபாய் ஆடை அணிந்திருப்பவர்கள். சகோதரர்களே, அந்த சாப்பாடு ஏழை சாப்பிட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன்
நம் நாட்டில் மட்டுமா, இங்கு கூட சில நேரங்களிலே வலிமாக்கள் நடக்கிறது. ஆனால் யார் அழைக்கப்படுகிறார்கள்? சம்பளம் குறைந்தவர்களை தேடி அழைக்கின்றோமா? அல்லது எப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் மட்டும் அழைப்பு கொடுக்கின்றோம்? நாட்டிலும் சரி, இங்கும் சரி, எங்கிருந்தாலும் கௌரவம் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு யாருக்கு எவ்வாறு என்ன அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்ற வரையறையை அழகாக சொல்லி தந்திருக்கின்றது. நாங்கள் ஏற்றத்தாழ்வோடு இருந்தால் இஸ்லாம் எங்களை விட்டுவிடாது. கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் இதா சரகத் கதஅது யதஹா. சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் திருடினால் கையை வெட்டுவேன் என்றார்கள். ஆனால் எங்களுடைய ஊர்களிலே பள்ளிவாயல் நிர்வாகிகள் எவ்வளவு மோசமாக நடக்கிறார்கள். ஒரு ஏழை சாராயம் மறந்து விட்டால் அவனுடைய வீடு தேடி போய் அவனை கேவலப்படுத்தி, அவனுக்கு அடிக்க சென்று, அவனுக்கு ஏசி, அவனுக்கு தூற்றி, அவனுக்கு இல்லாததெல்லாம் செய்து விடுகிறார்கள். ஆனால் அதே பள்ளிவாயலுடைய தலைவருடைய தம்பியோ சகோதரனோ சொந்தக்காரனோ யாராவது கூடாத ஒன்று செய்துவிட்டால், விபச்சாரம் கூட நடக்கிறது, தெளிவான களவு கூட நடக்கிறது. இவைகள் எல்லாம் நடந்துவிட்டால் அங்கே மறைக்கப்படுகிறது, வெளிக்கொணர்வது கிடையாது. இரகசியமாக விசாரிக்கிறார்கள், பூட்டிய அறைக்குள்ளே விசாரிக்கிறார்கள். சகோதரர்களே, நாளை மறுமை நாளை பயந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளையிலே எல்லோருக்கும் முன்னால் அல்லாஹ் எழுப்பி அவர்களை கேள்வி கணக்கும் பொழுது அங்கே பூட்டிய அந்த சாவி யாரிடத்தில் இருக்கிறது? கௌரவம் என்பது நானோ நீங்களோ நினைப்பது கிடையாது. இஸ்லாம் சொல்லுகிறது தான் கௌரவம், இஸ்லாம் சொல்லுகிறது தான் கண்ணியம். அது இல்லாமல் அதனை தாண்டி எங்களால் நடக்க முடியாது. அதனை தாண்டி நாங்கள் மீறி நடந்தால் அது இஸ்லாமும் கிடையாது. அப்படித்தானே இஸ்லாம் சொல்லுகின்றது. சகோதரர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் சொன்ன ஒரு நபி அவருடைய காலத்திலே நடந்த ஒரு அழகான சம்பவம் அல்ல, விழிப்பூட்டும் அல்லது தெளிவூட்டும் எச்சரிக்கையான அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் மரத்திலே ஏறி ஒரு மிஸ்வாக் குச்சியை பித்துக் கொண்டிருக்கிறார்கள், உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காத்தடிக்கிறது. அவருடைய ஆடை ஜுப்பா கொஞ்சம் விலக அவருடைய கால் தெரிகிறது, கணுக்கால். ஆனால் கணுக்கால் தகீகு சாக்கைன், மெலிந்த கணுக்காலாக இருக்கிறது. கீழே ஃபதஹிகல் கௌம், கூடியிருந்தவர்கள் சிரித்து விடுகிறார்கள். அங்கிருந்த நபி அவர்கள் கேட்கிறார்கள், பிமத்ததஹகூன், ஏன் சிரித்தீர்கள்? சொல்லுகிறார்கள், அவருடைய காலை பார்த்தா கம்பு குச்சி மாறி இருக்கிறது நாயகமே, அப்படி என்கிறார்கள். இப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அந்த மெலிந்த இரண்டு காலும் நாளை மறுமை நாளையிலே உகது மலையை விட கனமாக இருக்கும் என்றார்கள். கனவான்களே, சகோதரர்களே, இன்று மனிதனுடைய தோற்றத்தை வைத்து கண்ணியம், மனிதனுடைய தோற்றத்தை வைத்து ஏளனம், மனிதனுடைய தோற்றம் தலையை வைத்து, மூக்கை வைத்து, அழகை வைத்து, கலரை வைத்து, ஆடையை வைத்து, அவருடைய ஊவாமையை வைத்து இன்று மனிதர்கள் இடை போட்டு அவர்களை விமர்சிக்கின்றார்கள். மூக்கு பெருசிந்தா அவன் படிச்சதா, அவன் ஒட்டிட்டு வந்ததா? இல்ல. பல்லு வெளியேறிக்கின்றா, யாரு கொடுத்தது? அவர் பிறக்கும் பொழுது ஒட்டி கொண்டு வந்தாரா? இல்ல. அவர் கருப்பாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் வெள்ளையா இருக்கிறாரு. யார் அப்ளிகேஷன் போட்டது? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வெறுமனே கலர், தோற்றம். சிலருடைய தோற்றம் அழகாக இருக்கும், சிலருடைய தோற்றம் பார்ப்பதற்கு ஏன் பிலால் ரலியல்லாஹு தஆலா இருக்கவில்லையா? கருப்பாக, கட்டையாக, உதடு பெருத்ததாக அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தானே காபத்துல்லாவுக்கு மேலே ஏற்றி. கலரை பார்த்தா, அழகை பார்த்தா இல்லை, ஈமானிய உணர்வு. சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். கடைசியாக எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுதான் மினல் இஹ்திராமில் மஹ்மூதா,
என்னது அழகான கண்ணியங்கள்ல கௌரவங்கள்ல உள்ளதான் அல்-இஹ்திராமுல் அல்-உலமா வ கிபாரு சின் வல் வாலிதைன். எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு கௌரவம் கொடுப்பது, உலமாக்களுக்கு கௌரவம் கொடுப்பது, எங்களுக்கு படித்து தந்த ஆசான்களுக்கு கௌரவம் கொடுப்பது. ஆனால் அது எங்கே இருக்கிறது? மருந்துக்கும் கிடையாது. எப்படி? மருந்துக்கும் கிடையாது. இன்று உலமாக்களுடைய விஷயத்திலே சிலர் இரண்டொரு விடயத்தை தெரிந்து கொண்டால் அவர்கள் பேசும் பொழுது நானும் மார்க்கம் படித்தவன் தான் என்ற திமிரோடு, அகம்பாவத்தோடு, பெருமையோடு அவர் பேசுவதுதான் விந்தையாக இருக்கிறது, கேலி கூத்தாக இருக்கிறது. மார்க்கம் பேசலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ ஒரு மார்க்க அறிஞர் என்ற ஸ்தானத்திலிருந்து பேசக்கூடாது. நீ மார்க்கம் பேசி 5 நேரம் தொழ தெரியும் என்றால் இன்னொருவரிடம் சென்று 5 நேரம் தொழுவது ஃபர்லு என்று பேசி, தொழுவது ஃபர்லு என்று பேசி, பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீ அறிஞனுடைய மார்க்கம் படித்த ஒரு ஆளினுடைய அந்தஸ்தில் நின்று பேச வேண்டாம். ஒருவருக்கு தடுமல், ஒருவருக்கு சளி, நான் சொல்லுகிறேன் கொஞ்சம் இஞ்சி தட்டி அதிலே தேனை கலந்து குடிங்க என்று சொன்னால் நான் டாக்டர் ஆகி விடுவேனா? இல்ல நான் டாக்டர் என்ற ஸ்தானத்திலே தான் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு மடையன். அதுபோலதான் சகோதரர்களே, உலமாக்களை எடுத்தால் அவர்களுக்கு கண்ணியங்களை கொடுங்கள். என்ன அந்தஸ்தில் கூட இருக்கலாம். அவர் சேட் போட்டிருப்பாரு, அப்ப ஜுப்பா போட்டவர் மட்டும்தான் கௌரவம் கொடுப்பது? ஜுப்பா அது சுன்னத்து கிடையாது, வெறுமனை ஆடை. அது எங்களுக்கு விரும்பிய போல் அணிந்து கொள்ளலாம். தொப்பி பிரச்சனை கிடையாது. ஒரு ஆளின் கோட் உடுத்திருக்கிறாரு, அவருக்கு கௌரவம் கொடுங்கள். நீங்கள் ஒரு ஆளின் சேட் போட்டு கரிசம் போட்டு இருக்கிறார், உங்களை விட தக்குவாதாரியாக இருப்பார். நான் கொஞ்சம் மார்க்கத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறேன் என்பதற்காக உலமாக்களை மட்டம் தட்டி பேச முடியாது. இஸ்லாம் சொல்லவில்லை. குர்ஆன் இருக்கிறது, முழு குர்ஆனும் அதுவும் குர்ஆன் தான். குர்ஆன்ல இருந்து கலந்து ஒரு தாள் தனியாக இருக்கிறது, அதுவும் குர்ஆன் தான். எல்லாமே குர்ஆன் தான். அதற்காக ஒரு குர்ஆன் தாள் தனியாக ஒரு தாள் என்று காலால் மிதிக்க முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். கனவான்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய சுய கௌரவம், நாங்கள் யாருமே சொர்க்கத்திலே இருந்து எல்லோருமே விடுமுறைக்காக வந்ததை போல பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். அப்படித்தான் சிலருடைய பேச்சுக்கள். ஏன்? மரணித்தவுடன் அவர் நேரடியாக சொர்க்கம் சென்றுவார். அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை பிறரை கேவலப்படுத்துவது, கௌரவம் கொடுப்பது கிடையாது. காரணம் என்ன? எனக்கு கொஞ்சம் மார்க்கம் தெரியும். இல்லை, உனக்கு மார்க்கம் தெரியாது. நீ எங்கேயோ கொஞ்சம் படித்ததை பேசுகின்றாய், அவ்வளவுதான். நீ ஒரு நாளும் மார்க்க அறிஞனுடைய ஆலிமுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது. ஒரே தலைப்பில் 50 ஹதீஸ் இருக்கும், ஒரே தலைப்பில் ஒரு ஹதீஸும் இருக்கும். அந்த ஹதீஸை உனக்கு விளங்குவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அதற்கு வேண்டும், படிக்க வேண்டும். ஒன்றை படித்தால் படித்ததை பேசுங்கள், ஆனால் அந்த லிமிட்டோடு பேசுங்கள். இஸ்லாம் பேசுவதற்கு தடை விதிக்கவில்லை, அழகாக சுதந்திரம் தந்திருக்கிறது, பேசலாம். சகோதரர்களே, கனவான்களே, இன்று எங்களுடைய பெற்றோர்கள், கடைசியாக கூறிவிட்டு முடித்துக் கொள்ளுகிறேன், நேரம் எடுத்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய உடன்பிறவிகள், அவர்களுக்கு நாங்கள் என்ன கண்ணியத்தை கொடுக்கிறோம்? என்ன கௌரவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்? என்ன கௌரவத்தை கொடுக்கிறோம்? மாசத்துக்கு 1000 ரூபாய் போதுமா? அதற்கும் எத்தனையோ கேள்வி. எல்லாவற்றுக்கும் மேலால் வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லாவற்றுக்கும் மேலால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிடத்தில் அனுமதி வேறு. எவ்வளவு 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 கேவலம்!
தன்னுடைய தாய் தந்தையை எவ்வளவு தலைக்கு மேல் வைத்து நாங்கள் கௌரவப்படுத்த முடியுமோ கௌரவப்படுத்த வேண்டும். மரணித்ததும் விட்ட பின்னால் 4-5 பேர் சேர்ந்து உம்மாவுடைய பேர்ல வாப்பாவுடைய பேர்ல உம்ராவுக்கு அனுப்பதற்கு யோசிக்க வேண்டாம். உம்மா உயிரோடு இருக்கிறா, உம்ராவுக்கு அனுப்புங்க. வாப்பா உயிரோடு இருக்கிறாரு, உம்ராவுக்கு அனுப்புங்க. உம்மா உசுரோடு இருக்கிறா, ஒரு மோதிரம் வாங்கி போட்டு பாருங்க. உம்மா உயிரோடு இருக்கிறா, ஒரு மாலையை போட்டு பாருங்க. அதுக்கு உங்க மனைவிட்ட நீங்க அனுமதி கேட்டா நீங்க அடிமுட்டாள். நீங்க என் மனைவிட்ட அனுமதி கேட்க வேண்டும். மனைவிக்கு நீங்க அடிமையாக இருந்தால் அது வேறு விஷயம். சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அழகான சந்தர்ப்பங்கள் உயிரோடு வாழுவது, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கௌரவம் என்பது எங்களை தேடி வரும் பொழுது ஈமானுடைய உணர்வின் மூலமாக, ஈமானுடைய செயற்பாட்டின் மூலமாக கௌரவங்கள் வரும் பொழுது அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக கௌரவங்களை தேட வேண்டும். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இஸ்லாமிய அடிப்படையிலே உலகத்திலே வாழ்ந்து நல்ல முறையிலே மரணித்து அந்த சுவனத்தை அடையக்கூடிய நல்ல சாலிகான மனிதர்களாக எம் அனைவரையும் அந்த ரப்புல் இஸ்ஸத் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. வாழும் காலத்திலே கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் அழகான ஈமானிய உணர்வோடும் வாழ்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ் பாரக்